இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, உங்க அண்ணன் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டான், நீயும் வாங்குறியா மகாராஜி? நீங்க சார் இதுல ஒரு சைன் பண்ணுமா? முத்துவேல் சக்திவேல் கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் யாரு எதிரின்னு சொல்லி சொல்லி வளர்த்தோமோ அந்த பாம்பே நம்மள குத்திருச்சு. ஒன்னும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல, நான் செத்தா கூட நீ வரக்கூடாது. இது போலீஸ் ஸ்டேஷன் சார், இங்க இந்த மாதிரி பேசக்கூடாது. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, 10 நிமிஷத்துல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம், வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்க. ராவணன், செந்தில், கதிர் 3 பேரை கையெழுத்து போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. என்ன சொல்றாங்க, என் புருஷனும் தான் ஸ்டேஷன்ல இருக்காங்க, நாங்க இம்புட்டு பதறலையே, அம்மா உனக்கு கல் நெஞ்சு அதனாலதான் இப்படி இருக்க அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்றாங்க. இந்தியன் சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாரு ஸ்டேஷன்ல இருந்து. சரவணனை பார்த்து ஓவரா எமோஷன் ஆறாங்க மயிலு. பாக்கியம் நான் கிளம்புறோம் சம்பந்தின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வக்கீலுக்கும் மாப்பிள்ளைக்கும் நன்றின்னு சொல்றாங்க கதிர். பாண்டியனும் சொல்றாரு, வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அனுமதி கேக்குறாங்க, போலீஸ் ஏதாவது பண்ணாங்களாப்பா அவங்கள? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மான்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாரு, 3 பேரும் குளிச்சுட்டு வாங்கடா, இருக்க பீட தொலைஞ்சு போட்டோம் சொல்றாங்க. ராஜி தான் அவங்க வீட்டுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அதனாலதான் 3 பேரையும் ரிலீஸ் பண்ணாங்க. இது இன்னும் எதிர்பார்க்காத விஷயம் நடந்துருச்சு, நம்ம சம்பந்தி குடும்பமும் வந்துட்டாங்களே, சரவணனுக்கு நம்ம நிச்சயம் பண்ணோம்ல அந்த பொண்ணும் வந்துட்டாங்க, அவங்க வந்தது பத்தாதுன்னு பிள்ளைய வேற கூட்டிட்டு வந்துட்டாங்க சொல்றாரு. அவங்க ஒரே அழுக, அவங்கள நாங்க சமாதானப்படுத்தணும். ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பான் ஒரு போல இருக்கு. ஹரி சொல்றாங்க, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அத பத்தி பேசவே கூடாது, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க. முத்துவேல் சொல்றாரு, நீங்க வரல, அதனால நாங்க பட்ட கஷ்டம்லாம் உங்களுக்கு புரியாதுமா. முத்துவேலோட அம்மா சொல்றாங்க, வீட்டுல இருக்க பொம்பளைங்கள மதிச்சு நடங்கடா, எல்லாரும் கை நீட்டுறீங்களே. முத்துவேல் கிட்ட வடிவு சொல்றாங்க, அண்ணன் பக்கம் தான் நியாயம் இருந்துச்சு, ஆனா நான் உங்க பக்கம் தான் நான் நின்னேன். பொண்டாட்டி உங்க பக்கம் நின்னா அவ நல்ல பொண்டாட்டி, பொண்ணு அவ புருஷனுக்காண்டி நின்று இருக்கா, அது தப்பாங்க. சொல்றாரு, இதோட முடிஞ்சு போறது கிடையாது, அவனும் இங்கதான் இருக்க போறான், நம்மளும் இங்கதான் இருக்க போறோம், ஏதாவது ஒரு நாள் சிக்குவாங்க, அப்ப பாத்துக்கலாம். கோமதி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, அவங்க பண்ணின வேலைக்கு நீங்க அவனை வெளுத்துருவீங்கன்னு பார்த்தேன், நான் எதுக்கடி வெளுக்க போறேன், அவங்கள மேல கை வச்சிருக்காங்கன்னு போய் அடிச்சிருக்காண்டி. இத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குதான், நான் சொந்த பந்தம் வேணும்னு நான் நினைச்சேன், எனக்குன்னு ஒண்ணு நடக்கிறப்ப பசங்க வந்து நிக்கிறாங்கல்ல. சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திக்கலாம்.